பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 22 அதிகாரம் 46வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆமேன். இந்த வேத வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட வழக்கம் போல கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். வந்து ஜெபிக்கும்படியாய் வருகிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே 40வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் சீஷர்களிடத்துல பேசும்போது சொல்றாரு, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க இங்க அப்படின்னு ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் தனித்து போய் தன் சிலுவையின் பாடுகளை குறித்து பிதாவிடத்துல பேசுவதற்கு, பிதாவோடு அமர்ந்து அவர் ஜெபிக்கிறதுக்காக அவர் கடந்து போயிருக்கிறார். இங்க போயிட்டு அவர் திரும்பி வரும்போது இந்த சீஷர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள் என்று. அப்போ அவங்க தூங்குறத பார்த்ததுமே தேவன் மனதுல ரொம்ப துக்கத்தோட இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? தட்டி எழுப்புறாரு, எழுந்துருங்க, நீங்க இப்படி ஏன் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு ஒரு கேள்வியை அங்கு கேட்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்கிற நமக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். அநேக காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், ஆகையால விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க அப்படின்னு அநேக பிரசங்கங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தொடர்ந்து நம்மளுடைய சபையிலும் 40 நாள் ஜெபத்தை போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும், சபையாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். சில காரியங்களை நாம் எதிர்க்க வேண்டும், பிசாசின் கிரியைகளை எதிர்க்க வேண்டும், அவைகளை எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அநேக வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இது எல்லாவற்றையும் கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், நாம் கடந்து போகிறோம், மறுபடியும் போய் மறுநாள் நம்ம தூங்கிடுறோம். சோ இதை தேவன் உண்மையாகவே வருத்தப்படுகிறார். சரி, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஏன் சீஷர்கள் தூங்கினார்கள். அங்க பாத்தீங்கன்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, 45வது வசனத்துல அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. சீஷர்கள் ஏன் தூங்குனாங்கன்னா துக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன துக்கம்? இவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்தார், இவ்வளோ நாள் எங்களோடு கூட அற்புதங்களை செய்தார். பசின்னா அவர் கரெக்டாக எங்களுக்கு அந்த நேரத்தில் கரெக்டான ஃபுட்டை கொடுத்துருவாரு, எங்களுக்கு தாகம்னா தண்ணீர் கொடுப்பாரு, அற்புதங்களை செய்வார், எங்கே போனாலும் எங்கள் கூடவே இருப்பார், என்ன ஆலோசனை உடனே எங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் கடந்து போக போகிறேன், இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க, நான் திரும்ப வருவேன், இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை மன அழுத்தத்தோடு சொல்லிட்டாரு அப்படின்னு பல குழப்பத்தோடு கூட துக்கமாக இருக்கிறார்கள். இயேசு சொல்லுவதை சரியாய் புரிந்து கொள்ளனாலும் ஏதோ அறகுறையா புரிந்து கொண்டு ஒரு துக்கம் அவங்களுக்கு வருகிறது. அந்த துக்கத்தினாலே அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள். இதை இயேசுவே சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, இயேசுவே அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, துக்கத்தினாலதான் நித்திரை பண்ணுகிறாங்க அப்படின்றத கண்டு. துக்கம் வந்துருச்சுன்னா ஒரு சிலர் ஜெபம் பண்ணவே மாட்டோம். ஸோ துக்கம் மாத்திரம் இல்லை, சந்தோஷமா இருந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டோம். துக்கமோ சந்தோஷமோ இந்த ரெண்டு இடைப்பட்ட நேரத்தில் வரும்போது நம்ம வேற லெவல்ல போயிடுறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க துக்கத்தோடு இருந்தா கூட சரி, நீங்க தேவனிடத்துல உங்க துக்கமான காரியங்களை ஒப்பு கொடுங்க, நீங்கள் விழித்திருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். ஒருவேளை அந்த இடத்துல சீஷர்கள் ஒருமித்து இல்ல, இயேசு ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு, காரணம் இல்லாம நம்மளை கொண்டு வர மாட்டாரு, இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு, அகைன் நம்ம ஜெபிப்போம், விழித்திருந்து ஜெபிக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம் என்ற கொஞ்சம் ஒரு இடத்துல யோசித்து இருந்து அவங்க ஜெபம் பண்ணியிருந்தா கண்டிப்பா பேதுரு மறுதலித்திருக்க மாட்டான். அங்க 3 தரம் அங்க தேவனை விட்டுட்டு ஒளிந்திருக்க மாட்டான், மற்ற சீஷர்கள் ஓடி ஒளிந்திருக்க மாட்டார்கள், இதெல்லாம் நடந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. இப்படியாக அந்த வேளையில தேவன் அதை முன்னறிந்துதான், நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா, சோதனைக்காரன் வரா, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய தினத்துல நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? சோதனைக்காரன் இருக்கிறான் தெரிந்து கூட, நமக்கு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னு தெரிந்து கூட, நம்மளை சூழ்ந்து தேவையற்ற காரியங்கள் நடக்குதுன்னு தெரிந்து கூட நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போது சபையில எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கிற காலமா இருக்கிறது. நம்ம தனித்து ரொம்ப நேரம் எரிய முடியாது, ஒரு கட்டை ரொம்ப நேரம் தனித்து எரிய முடியாது. எல்லா கட்டையோடு சேர்ந்து போடும்போது தான் அப்போதான் அது இன்னும் நல்லா எரியும். அந்த மாதிரி தான் தனித்து நீங்க போராட முடியாது. சபையாய் சேர்ந்து ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை விசேஷப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தருணத்தை உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கிற பழகுங்க. காலை வேளையில தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார், சபை உங்களுக்காக காத்திருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிற வேளையில சோதனைக்காரனை முறியடிக்க முடியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் வரதான் செய்யும். உண்மையாகவே அங்க பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையினுடைய காரிய
வீரியத்துக்கு ஜபம் தான் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே பெரிய சிலுவையின் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு வேர்வை துளியாய் வருகிறது, அந்த காரியங்கள் ரத்தமாய் வெளிவருகிறது. அவ்வளோ வேதனையோடு ஜெபிக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணி தன்னை பலப்படுத்தி கொண்டுதான் ஒரு உபத்திரவத்தை அவர் கடந்து போகிறார். அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு காரியம் வரப்போகிறது என்றெல்லாம் பிரசங்கத்தை கேட்கும்போது நம்ம ஏன் ஆயத்தப்படுத்தல, ஏன் நம்ம எழுந்து அதிகாலையில எழுந்து ஜெபிக்கல? இயேசு சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? சோதனைக்காரன் வரானே, நீங்க இப்படி தூங்குறீங்களே என்று அவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துக்காக மற்றவர்கள் பாரப்பட முடியாதுமா? உங்க குடும்பத்துக்காக எங்கிருந்தோ இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் பாரப்பட முடியாது. நீங்கள் தான் உங்கள் வீட்டிற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் தாய் தகப்பனுக்காக நீங்கள் தான் உங்கள் திறப்பில் நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். உங்கள் சபைக்காக மற்ற சபையார் ஜெபிக்க மாட்டாங்க. உங்க சபைக்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். உங்க ஊழியர்க்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். எழுந்து நின்று சபையை கட்டுங்க, எழுந்து நின்று ஊழியத்தை கட்டுங்க, எழுந்து நின்று உங்க வீட்டை கட்டுங்க, எழுந்து நின்று காலை வேளையில ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொன்ன வாக்கு மாறவே மாறாது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து, நீங்கள் விழித்திருக்கணும், எழுந்திருக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். இது ரொம்ப அவசியமானது. எழுந்திருங்க. முதல்ல மரித்தோரை விட்டு எழுந்திருங்க. மரித்தவங்க தான், செத்து போனவங்க தான் எழுந்துக்கவே மாட்டாங்க படுக்கையை விட்டு. உங்களுக்கு என்ன, நீங்கள் எழுந்து வீரியமாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்துல சரீரமானது பலவீனமா தான் இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி இருக்கு பாருங்க, அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அபிஷேகத்தினால் இருக்கிறது. அந்த ஆவியை எழுப்பி விடுங்க. கர்த்தர் தாமே உங்கள் மூலமா பெரிய அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் ஜெபம் தான் இதுல கேடகமா இருந்து காப்பாற்ற போகிறது. ஆகையால உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை காப்பாற்ற, நீங்களும் விழுந்து போகாமல் நிற்க உங்களுக்கு ஜெபம் அவசியம். எழுந்திருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துல கர்த்தாவே அப்பா, இந்த ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அந்த வீட்டாரையும், அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா, அவர்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களையும் காப்பாற்றுவதற்கு நீர் வல்லமுள்ள அபிஷேகத்தை கொடுத்து ஆவினால நிரப்பி ஜெபிக்கிற கிருபைகளை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தா எல்லா வியாதி விக்கடங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண கிருபைகளோடு கூட கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும். இயேசு நேற்று நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.